ஏ கனி. ஆ கலை, என்ன நீ சொல்றது எதுவும் சரியா காதுல விழல, சத்தமா பேசு. ஏ கனிமொழி, என்னடி அந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு கிடக்குற? எம்புட்டு நேரம் வந்து உட்காந்து கிடக்குறேன். சோத்த போட்டா என்ன? ஏன்டி இப்படி இருக்க நீ? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? சீ. ஆஹா ஆஹா, அப்படியே குழம்பு வாசனை என் மூக்க தொலைக்குது. இப்போ இருக்கிறதுக்கு குழம்பு மட்டுமே கொடுத்தாலும் மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவேன். இடி, எப்படிடி இந்த மாதிரிலாம் நல்லா ருசியாக சமைக்க கற்றுக்கிட்டேன்? கல்யாணம் ஆகிட்டா எப்பப்பா எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருவாளோ அவளையே. அப்போ நம்ம நிலைமை இப்படி தான் இருக்குமோ? அர்க்கானி, இது ஒன்றும் நான் செய்யலை, கலை தான் செஞ்சு கொடுத்தா. காலையில் எங்கள் அத்தை அப்புறம் எங்கள் மைனிலாம் வீட்டுலேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்களா, அதனால் எனக்கு ஒன்றுமே சமைக்க தெரியல. சாப்பாடு செஞ்சேன், சாப்பாடு தண்ணி கையில் ஊற்றிக்கிச்சா, அந்நேரம் பார்த்து கலை மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தான். அப்புறம் கையில் தண்ணி ஊற்றிக்கிச்சின்னு சொல்லியானே, அதனால் அவன் சரி நானே எல்லாம் சமைச்சு தரேன், இனி நீ எந்த சமையலும் செய்யாதடி அப்படின்னு சொல்லிட்டான். ஏ கனி, உனக்கு கொடுத்து வச்ச ஆழ்கடி. புருஷங்காரன் துணி துவைக்கிறான், பாத்திரம் கழுவுறான், குழம்பு வைக்கிறான், இன்னும் வேற என்ன தான் வேணும்? நடத்து. எங்களுக்கு ஏன் வந்து என்ன செய்ய போறானோ தெரியல. ஏண்டி அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே நிக்கிறிய? வந்து சீக்கிரம் சாப்பாட்ட போடாண்டி. மனுஷங்களோட அவசரம் புரியலையே இவளுக்கு. அடியே கனி, இது எவ்வளவு நேரம் உள்ள தனியா உட்கார்ந்து இருக்கிறது? இவளுக்கு எதுவும் அறிவு இருக்கா இல்லையா? புருஷங்காரன் உள்ள இருக்கான், இங்க உட்காந்துக்கிட்டு என்ன இவளுக்கு? பொண்ணும் ஒன்று சேர்ந்துட்டா ஊரு கதை உலகத்து கதை எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பாளோ போல. ஏண்டி என்னையும் மறந்துட்டியடி? ஐயோ கடவுளே, இன்னைக்கு தான் வீட்டில் யாரும் இல்லை, போய் ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம்னு வந்தேன். ஆனால் இந்த பாவி வந்து இப்படி எல்லாத்தையும் கெடுத்து போட்டாலே. இல்லை கருவாப்பையில, என்னடா மறைஞ்சு நின்றுக்கிட்டு அங்கேருந்து என்னமோ ஜாடை கட்டுறேன்? என்னென்ன எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக சொல்லுடா. உன் வீட்டில் சாப்பிடணும்னு சாப்பிடுன்னு சொல்லு. நான் ஒன்று சூடு சொரணை கெட்டு போய் கிடக்கலடா. எனக்கு கனி, என்ன அவன் எனக்கு சோறுக்கறி எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா? இருக்கனி அப்படிலாம் இல்லை, சோறு நாளையாதடி வாரேன் இரு. ஏய் அப்பப்பப்பப்பா. கனிமொழி, இந்த கருவாப்பையை மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கட்டும். அவனை தினமும் கறியை மீன் சமைக்க சொல்லி அப்படியே ருசியாக சாப்பிடுவேன் பார்த்துக்க. அடி பாவி, ஒரு வாய் சோத்துக்காக அடுத்த புருஷன் மேலே ஆசைப்படுறியே எரும மாடு. அதான் சோறு கொடுத்தாச்சு இல்லை, அப்புறம் என்னடி இவளை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏ கனி, இவளை ஒரு கூமுட்டை, இங்கே வாடி. என்னடி கனி, ஒரே ஒரு மீன் துண்டை போட்டு வச்சிருக்கேன், என்னடி நீ? ஐயோ, இந்த பக்கம் வேற இவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் வேற இவ தொல்லை, என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி இப்போ என்ன எதுன்னு கேட்கும். இப்போ என்ன அவசரமா இவனுக்கு? ஏன் அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் பைத்தியக்காரன்? அர்க்கனி, தோ தானே இருக்கு குழம்பு, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துப்பட்டு சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு பொறுமையா வா. எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேன், சரியா? அம்மையில் அரைச்சி வச்ச ஐர மீன் குழம்பு. அடியா இருக்கா? நீ நல்லா சாப்பிட்டுட்டு நீ கிளம்பு. குண்டானோட தலைக்கீட ஊத்தி சாப்பிட்டுட்டு நீ கிளம்பு. டே கலை, வாரா உன் முன்னாடி வாரா. அவகிட்ட எதையும் காமிச்சிக்க கூடாது, அப்படியே கொஞ்சம் கேஸோட உட்காந்துருக்கணும். ஐயோ, எப்படி பேசுறது, என்ன மாட்டதுன்னு ஒன்றும் புரியலையே. சும்மா எதுக்கு உள்ளவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா? கனி, கண்டுக்காதடி, இவன் என்னதான் செய்யறான்னு பார்க்கும். எம்மாடி கனிமொழி, பார்த்துமா, மூஞ்சி சுளுக்கிக்க போகுது. என்னடா இவ? நீ பார்க்காம போறியே, இது நியாயமா? உன் பாட்டாத்தான் பாடுறேன் ஒரு வாரமா. பாட்டை பத்தியா? பாட்டை பார்க்காம போறியா நியாயமாவா? டேய், உன்னை எப்படி அழைய வைக்கிறேன்னு பாரு. என்ன? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை, சும்மா பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தேன். போ போய் வேலையை பாரு. ஒரு கண்ணால என்ன ஓரம் காட்டுறா, ஜட காட்டியே என்ன வாட்டி வதக்கிறா, ஜட காட்டிட்டா. ஆரம்பிக்க வேண்டியதை ஆரம்பிச்சு முடிக்க வேண்டியதை முடிச்சிட வேண்டியதுதான். கலையரசா, அடிச்சதுடா உனக்கு இன்னைக்கு லக்கு. பட் எம் அடிச்சு கத்தி குத்தாட்டம் ஆடவா, ஏமி எக்கற பஸ்தாப்பா, நான் வந்தா கட்டுற பஸ்தாப்பா. நல்ல டேஸ்ட். சாப்பாடு கொடுத்தால குடிக்கு தண்ணி வச்சல பாரு. ஏன் கனி கொஞ்சம் தண்ணி பண்ணுவாடி. இந்த மீன் டேஸ்ட்டுக்கும் குழம்பு டேஸ்ட்டுக்கும் அவ்வளோ குழம்பு அப்படியே கடன்னு வெறும் வயலே குடிச்சிடலாம் போல. ஆனால் என்ன செய்யறது, நம்ம வீடாக இருந்தால் சரி, இது எவனும் ஒருத்தன் வீடு தானே, நம்மளை உட்கார வச்சு சோறு போட்டதே பெருசு. இதில் அவன் வீட்டு குழம்பு எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னா அடுத்து அவ்வளவுதான். இந்த பக்கமே நாட விட மாட்டாங்க புருஷனை போட்டாட்டியும். யா கனி, மீன் முள்ள தொண்டையில் சிக்கிக்கிச்சிடி, தண்ணி மட்டும் அடி. எங்கே போனா? இங்கே தானே எங்கேயும் இருந்தா ஆளக்கானா? என் கருவாப்பையில அடே, டேய் தண்ணி கொண்டு வாடகடா.
ஐயோ ஐயோ தண்ணி துவைக்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மீன் முள் வேறு தொண்டையில் சிக்கிக்கிச்சு. ஐயோ அப்பத்துக்கு பாவம்ல, இந்த குழம்பு எல்லாத்தையும் எடுத்து கடற்கடன்னு மடக்கன்னு குடிச்சிட வேண்டியதான் தண்ணியை நினச்சிக்கிட்டு. ஆ சட்டி கழுவுற வேலை மிச்சம். அப்பா என்னது இது, மறுபடியும் தொண்டையை அடைக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ தண்ணி தாகம், தண்ணி தண்ணி, ஏ கனி. ஐயோ மீனை பார்க்காம முள்ளனை பார்க்காம அப்படியே எல்லாத்தையும் முன்னாடியும் முன்னாடியுமா சாப்பிட்டது. இப்படி தொண்டையில் போய் மொத்தமாக அடிச்சுக்கிட்டு நிற்குதே, என்ன செய்ய. ஐயோ ஏ கனிமொழி, உசுறு போகிற நேரத்தில் கூட ஒரு சொம்பு தண்ணி கொடுக்க மாட்டாங்க போலயே புருஷன் பொண்டாட்டி. இவ வீட்டுக்கு சாப்பிட வந்ததுக்கு நமக்கு சாவுதான் மிச்சம் போல. ஐயோ ஐயோ இனி இதுங்களை கூப்பிட்டு ஒன்றும் பிரயோசனம் கிடையாது. அடுப்படிக்கு போய் நாமளே தண்ணி எது ஒரு தமண்டு கொடுக்க வேண்டியதா. ஏண்டி இம்புட்டு நேரம் மாமா கனிமொழி கனிமொழி நீ எத்தனை முறை கத்துறேன், நீ அப்படியே காதில் வாங்காத மாதிரி வர. என்னடி அம்பட்டு தான் புருஷனுக்கு கொடுக்குற மறுவாதைய? நீ என்ன ஏதுன்னு சொல்லாம சும்மா கனிமொழி கனிமொழின்னு கூப்பிட்ட. எதுக்கு கூப்பிடுற? என்ன வேணும்? எதுவும் வேணும்னா சொல்ல வேண்டியதானே. நீ தான் பேசாம மூச்சுக்கு முன்னொரு வாட்டி கனிமொழி கனிமொழின்னு கத்திக்கிட்டே இருக்கே, நான் என்ன செய்ய? எதுவும் வேலை இல்லாமலே அவனை கூப்பிடுவாங்க, எதுவும் செய்யலாம்னு தான் பார்க்குறேன். ஆனால் ஒன்றும் நடக்காது போலையே. ஆமாம், அந்த இருக்கான்னு சாப்பிட்டுட்டு போயிட்டால, அப்புறம் நம்ம ஆரம்பிக்க வேண்டியதை ஆரம்பிக்கலாமா? என்னது? என்ன ஆரம்பிக்க போற? என்ன என்ன நினச்சிக்கிட்டு பேசுற? நீ பேசுறதெல்லாம் ஒன்றும் சரியில்லடா கருவேப்பிலை. ஒழுங்கா இருந்துக்க. ஓ, வீட்டில் யாரும் இல்லைன்னு சாருக்கு ரொம்ப தைரியம் அதிகமாகிடுச்சோ? என்னைய பற்றி தெரியுமில்ல, அடிச்சிருவேண்டா. அப்போ அது மாமன் மேலே கை வைப்பியன்னு பார்க்குறோம், அதுவும் தான் நடக்க மாட்டேங்குதே. ஏண்டி ஆரம்பிக்கலாமான்னா ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன்டி. என்னடி நீ பத்தியா, எப்போ பாரு மாமனை தப்பாக புரிஞ்சுக்கிறதே வேலையாக போயிடுச்சு உனக்கு. என்னத்த சொல்ல ஏண்டி, இம்புட்டு நானே மாமன் கூட குடும்பம் நடத்துகிறேன், இன்னும் புரிஞ்சுக்கலையே. நான் என்ன தாண்டி உனக்கு சொல்கிறது? சரி பக்கத்தில் வாயேன். நானும் மாட்டேப்பா. நானும் வரமாட்டேன். போ, நீ வெளியே போ. முதல்ல அருக்கா நீ கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் போய் அவளுக்கு என்னன்னு கேட்டுட்டு வரேன். இடி அவ கடந்த போற விடுடி. அவ சும்மா எதுக்காவது சோறு வேணும் குழம்பு வேணும்னு கத்திக்கிட்டு கிடப்பா. ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு அதுவா முக்கியம். ஏ கனி, என்னைய உனக்கு பிடிச்சிருக்கா? என்கிட்ட பிடிச்சி தானே நீ இருக்க? சொல்லுடி. நீ என்கிட்ட பேசுறது பழகிறதெல்லாம் பார்த்தா நீ கொஞ்சம் மனசு மாறி இருக்க அப்படின்னு தோணுது. ஆனால் உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது. எத்தனை நாள் தான் உனக்கு என்னைய பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்காம சும்மா இதுக்காக இருக்கிறியான்னு நானும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது. எதுவும் ஒரு முடிவு சொன்னால் தானே தெரியும். நான் உன்னைய நல்லா பார்த்துக்கிறேன்ல, சொல்லுடி. இல்லை இன்னும் எதுவும் உனக்கு வேணுமா? உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. உனக்கு எது இருந்தாலும் என்கிட்ட கேளு, சரியா? எனக்கு நீ எப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அது வேணும், இது வேணும்னு கேளுடி மாமங்கிட்ட. நீ என் கூட சந்தோஷமாக தானே இருக்க? சொல்லுடி. இம்புட்டு கேள்வி கேட்குறேன்னா ஒரு பதிலாவது சொல்கிறாளா பாரு. அழுத்த களி. அட திரும்பி மாமா முகத்தை பாரு. கேள்வி கேட்குற மாதிரி கேன பைய. என்னடிக்க நீ முகத்தை மூடிக்கிட்ட? அப்போ என்னைய பார்க்க உனக்கு பிடிக்கலையோ? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுப்பா. என்னைக்கு உனக்கு என்னைய பிடிச்சிருக்கோ அன்னைக்கு உன்கிட்ட வந்து பேசுகிறேன். நீ திரும்பி போகிறத பார்த்தா உனக்கு என்னைய இன்னும் பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். சரி கனி, பரவாயில்ல விடு, நான் போகிறேன். இனி நான் உன்னை எப்பவும் தொந்தரவு பண்ண மாட்டேங்க. நீயா வந்து எதுவும் எனக்கு வேணும்னு சொன்னாதான் உண்டு. இனி நானாக உன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், உன்னைய கஷ்டப்படுத்த மாட்டேங்க. என்னைய மன்னிச்சிருக்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்காத. ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டேங்க. நீ சொன்னாதான் இந்த ரூமுக்குள்ளே கூட வருவேங்க. இவ்வளோ நாளாகியும் உனக்கு என்னைய பிடிக்கல. இன்னும் நான் என்ன தான் பண்ணணும் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கு? அதையாவது சொல்ல வேண்டியதானே? நான் எதுவும் தப்பு பண்ணுறேன்னா அதையும் சொல்ல வேண்டியதானே? என்னைய நான் மாற்றிக்குவோம்ல. உனக்காக நான் என்ன வேணால் செய்கிறேன்டி. ஆனால் என்னைய விட்டு போகணும்னு மட்டும் எப்பவும் நினைக்காதுக்கா. அப்படி நீ போயிட்டா என் உசுறு என் உடம்புல இருக்காதுடி. இந்த ஊருக்குள்ள எல்லாரையும் நான் தான் அழ வைப்பேன், ஆனால் நீ என்னையே அழ வச்சுட்டல. சரி சரி இருக்கட்டும். லேசா அழக்கூடாது. நீ யார்? நீ தைரியசாலி. அப்படி சில்லு நடந்து போகணும்டா. நான் வாரேன். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
போவாது கலை, போவாது. என்னைய மன்னிச்சிடு. மாட்டிக்கிச்சு 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 மாட்டிக்கிச்சு. இம்புட்டு நேரம் நாங்க எவ்வளவு அழுதுகிட்டு இருந்தோம், ஒரு வார்த்தை கூட பேசல. இப்போ போவாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு எதுவும் தெரியல. அதனால தான் நான் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தேன். சரி சரி, அழாத அழாத. அப்புறம் நீ அழுத எனக்கும் அழுவ வரும். கனிய கனி, மாமனை பாருடி, இப்போவாது பாரு. அப்ப என்னைய பார்க்கவே மாட்டியா? சரிப்போ, நான் போறேன். ஆஹா, நான் உன்னை போக விட மாட்டேன். அப்ப என் மூஞ்ச பார்த்து பேசு, என் கண்ணை பார்த்து பேசுடி. இப்போ எனக்கு ஒரே கூச்சமாக வருது. என்னாடி இது, மாமங்கிட்ட போய் கூச்சப்படலாமா? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லவே இல்லையே. என்ன பதில் சொல்லணும்? நீ என்ன கேட்ட என்கிட்ட? என்னை உனக்கு பிடிச்சிருக்காடி, என் கூட பிடிச்சி தானே இருக்கேன். நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேண்ணா. என் அம்மா என் அக்காலாம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கல்ல. கலை, அவங்களாம் என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் நீ என்னைய வச்சு பார்த்துக்கிறல்ல, அது ஒன்று போதும். இதுக்கு நடுவில் அதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல, தெரியுமா? அப்போ நெசமாவே உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? ஆமாம். ஐயோ ஐயோ, எனக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே. டா கனி கனி, கொஞ்ச நேரம் இருக்கியா? நான் போய் என் ஃப்ரெண்டோல்ட்டெல்லாம் சொல்லிட்டு வரேன். ஐயோ, இப்போ இதை நான் ஊரை கொட்டி சொல்லணுமே. ஏய், இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? இதுக்கு தான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். நீ இப்படி அலப்பறை பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தேன். அப்போ யாருக்கும் சொல்ல வேணாமா? நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் ரகசியமா வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல. அதான் உனக்கும் என்னைய பிடிச்சிருக்குல்ல, என் தோல்ல சாஞ்சிக்கலாம்ல. தோல்ல சாயறதுன்னு கட்டியே பிடிச்சிக்கிறேன். என்னது, கட்டி பிடிக்க போறியா? ஐயோ, வேணாம், எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. இல்லை, ஆம்பளை வயதான நீ என்ன கூச்சப்படுற? என்னடி, ஆம்பளைங்களுக்கெல்லாம் கூச்சம் இருக்காதா? பொண்ணுங்களை விட ஆம்பளைங்க தான் ரொம்ப வெக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. கனி வேணாம், முடி கட்டி பிடிக்காதடி, கிட்ட வராதடி, ஒரு மாதிரி இருக்குடி. அவ்வளோ பயத்தை மனசில் வச்சுக்கிட்டு என்கிட்ட வரையா நீ? பயந்தாங்குழி, வெளியில் பார்க்க தான் ஆடு நல்ல திமுறா இருக்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ சரியான பயந்தாங்குழியா இருக்க. ஹலோ, உங்ககிட்ட மட்டும்தான், மற்றபடி வேற யாருக்கிட்டையும் அப்படி எல்லாம் கிடையாது. உன்னைய பார்த்தாதான் ஒரு மாதிரி பயமா கூச்சமா வருது. வரும் உனக்கு, என்னைய பார்த்தாதான் எல்லாம் வரும். அப்ப காலையில ஏதோ ஒன்று கொடுக்க வந்தியே, அதை இப்போ கொடுக்கலாம்ல? இங்கதான் யாரும் இல்லைல்ல. அப்போ கண்ணை மூடு. மறுபடியும் முதல்ல இருந்தா? கண்ணை மூணாதான் கொடுப்பேன். இல்லை கருவாப்பா, எதுக்குடா இப்படி எக்கிக்கிட்டு நிற்கிறேன்? கொஞ்சம் கீழே குனிய வேண்டியதானே, என்னால் எட்டி கொடுக்க முடியலடா. போதுமா? குள்ளச்சி தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி எப்போது குறையும்? ஹர்கனியோட சத்தம் கேக்குது, என்னாச்சுன்னு தெரியல. அடியா இருக்கானே, மறுபடியும் கடுத்து விட்டுட்டியடி. உன்னை இரு வச்சுக்கிறேன். நான் அப்ப என்னன்னு பாக்குறவா? ஒரு முத்தத்துக்கு இவ்வளவு யுத்தமா? இன்னைக்கு அவளை ஐயோ, வைக்க கூட முடியலையே. என்னது இது? அடுப்பங்கரைக்குள்ளே வந்து ஏதும் அரை சொம்பு தண்ணி இருந்தாலும் குடிச்சா பரவாயில்லன்னு தோணுச்சு. இங்கே வந்து பார்த்தா சுத்தமாக கழுவி வச்சிருக்காளே கனிமொழி. என்னடி இது? குடும்ப பொம்பளைன்னு நிரூபிச்சிட்டாலே. ஆடி கூட எதுவும் கிடக்கா என்னன்னு தெரியல. தாகத்துக்கு தலையை விட்டு கவுத்து நாக்காலையாவது நக்கிக்கும். அடியே இருக்கா நீ? அவசரப்பட்டுட்டியே. உனக்கு தேவையா? ஆசைப்பட்டு இப்படி ஒரு குண்டா மீன் குழம்பு ஒண்டிய சாப்பிட்டல. நல்லா வேணும்படி அனுபவி. குடம் தண்ணி வெறுங்குடத்தையாவது வீட்டில் வச்சிருக்கீங்களே. நல்ல பொம்பளைங்கடி நீங்க, ரொம்ப நல்ல பொம்பளைங்க. என்ன உசாரா இருக்காளுவ. என்னது இதுல ஒரு சொட்டை கூட தண்ணி இல்லை? ஐயோ போச்சா, மோசம் போயிட்டாவே. சரி அடியா இருக்கணி, வேற எங்கேயும் இருக்கான்னு பாருடி, இல்லை உசுறு போயிடும். ஐயோ உரட்ட முடியலையே. கனி, அடியே வந்து காப்பாத்தடி. குடம் தலையில மாட்டிக்கிச்சுடியே. பாவி சண்டாளி புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு எங்க ரொமான்ஸை பண்ணிக்கிட்டு கிடக்குதோன்னு தெரியலையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? எது எங்க இருக்குன்னு தெரியல. முட்டரே மோதுற. எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ அறிவாரோ. உள்ள போகும்போது லேசா போயிடுச்சு, ஆனா வெளியே வரும்போது இம்புட்டு கஷ்டமா இருக்கு. எலே கருவாப்பையில வாடா, இங்க கொஞ்சம் இந்த சாப்பிட்டுட்டு இருடி, உள்ள போயிட்டு வாரம்னு சொல்லிட்டு போனியே. ஆள அட்ரஸை காணும், புருஷனையும் பொண்டாட்டியும் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டீங்களா எங்கேயாவது? அம்மா தாயே, யாராவது வீட்டுல இருக்கீங்களா? வாங்க வந்து என்னைய காப்பாத்துங்க, மூச்சு முட்டது. எம்பட்டு நாள் கழுவாம எங்க கொண்டு வச்சிருந்தாலும் கூட தெரியல, ஒரே கழனி தண்ணி நாத்தம். சீ, அந்த தண்ணியாவது கிடைக்குதான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கலையே நம்மளுக்கு.
ஐயோ அம்மா எதுலயே முட்டுறனே. என்னது இது? ஏதோ ஒரு பாறாங்கல் இடையில நிக்கிற மாதிரி இருக்கு. என் பொழப்ப இப்படி சிரிப்பாவா சிரிக்கணும்? ஒரு டம்ளர் தண்ணிக்கு என் உசுறு போக போகுது. அப்ப ஒரு வழியா கல்யாணத்துக்கெல்லாம் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனி வீட்டுல சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்க வேண்டியதே. எம்மா இங்க கொஞ்சம் வாங்க. ஏய் உழுவ ஏன் உனக்கு பொறுமையாவே பேச தெரியாதா? எது உடனே உசுறு போற மாதிரி தான் கத்துவா. என்னடி எம்மா இங்க பாரு, வீட்டுல எல்லா பொருளும் எப்படி எரிஞ்சு கிடக்குன்னு. யாரையும் காணோம். ஐயோ என்னடி இது? எல்லாம் அங்க எங்கன்னு கிடக்கு. எங்க போயிட்டு அந்த கனிமணி? எம்மா எவனா திருட்டு பையன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நந்தா நம்ம இப்படி வெளியே கிளம்புனதும் அவன் வீட்டை அப்படி இப்படியே போட்டுட்டு அவன் ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பா. எம்மா எல்லாம் காலியா போயிருக்கு. காலையில கல்யாணத்துக்கு போகலையே சொன்னேன், நகையெல்லாம் என்கிட்ட கொடு நான் போட்டுக்கிட்டு வரேன்னு. கேட்டியா? அதுக்குதான் உனக்கு நல்லா வேணும். நேரத்துக்கு எல்லா நகையும் கொண்டு போய் வித்து வாங்கி சாப்பிட்டுருப்பான். பாவி பாவி வாய மூடி. வாயில இருந்து ஏதோ நல்ல வார்த்தை வருதா பாரு. எம்மா சித்தையிரே, அந்த அடுப்படியில இருந்து ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. அடி ஆமாடி, ஒருவேளை திருட்டு போய் அடுப்படியில இருக்கிற மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் தூக்குறானோ? எம்மா பேசாம போ. அவனை கையும் களவுமா பிடிக்கணுமா? பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்தா நமக்கு பணம் தருவாங்க. பணம் என்னடி பணம்? முதல்ல அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறத நிப்பாட்ட வாடி. எம்மா இந்த நானும் தம்பியும் பள்ளியோடத்துல போயிட்டு கபடி போட்டி அப்புறம் கொக்கோ போட்டின்னு எல்லாத்துலயும் ஜெயிச்சு கப்பு மெடல் எல்லாம் வாங்கணுமா? அதெல்லாம் இங்க வச்சிருக்கேன். ஆண்டி அந்த ட்ரங்கு பெட்டில தான் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிருக்க. அதையும் எடுத்துட்டு போய் வித்துருவானா? இல்ல இல்ல, இப்ப இருக்கிற திருடங்கள்லாம் அதையெல்லாம் எடுக்கிறது இல்ல. வேற எதுவும் காசாக்குற பொருள் மாதிரி மச்சப்படைய பொருள் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஓடி உடச்சு வாங்கினதெல்லாம் எதையும் எடுத்தது இல்ல. நேத்திதான் நியூஸ்ல பார்த்தேன். ஆமா, ஒத்த ரூபாய்க்கு பிரயோசனம் இல்ல. அதை எடுத்துக்கிட்டு போய் அவன் என்னடி பண்ண போறான்? எரும மாடே இப்படியே நின்னு பேசு. அவன் அங்க எல்லாத்தையும் கொல்லப்புறமா தூக்கிட்டு போகட்டும். எங்கடி அந்த கனிமொழி? எம்மா திருடனை பிடிக்க போகல, இப்படி சும்மாலாம் போக கூடாது. போ, நீ அந்த அருவமனையும் விளக்க மாத்தி எடுத்துட்டு வா. நான் மிளகா பொடியை ரெடி பண்றேன். இன்னைக்கு அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். கொத்து பரட்டா போடானே இல்லையான்னு பாருடி. முதல்ல உன் வீட்டுல எதுவும் தேறுதான்னு பாரு. மெல்ல மெல்ல வா, சத்தம் இங்கதான் எங்கே கிட்ட கேக்குது. ஐயோ ஐயோ, என்னென்னமோ வச்சிருந்தானே. 5 டப்பா அடுக்கு டப்பான எல்லாத்துலயும் 5 5 10 10 போட்டு வச்சிருந்தேன். எடுத்துட்டு போனா என்னன்னு தெரியலையே. 5 ரூபா 10 ரூபா போகுதுன்னு தான் இப்ப அழுவுது பாரு.